அமெரிக்காவிலேயே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் அப்படின்னு கருதப்படுறது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா? ஆனா ஏன் ஒருத்தனுக்கு தெரிஞ்ச போதுமே. இதோட டூஸ் அண்ட் டோன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லலாம் நினைச்சா இவர் வேகமா வந்து உழுந்து வரை நமக்கு ஒரு டெமோவை காமிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். இதாங்க குவாட்ஸ். இதை ஓட்டுறதுக்கு தகுதியான ப்ராப்பர் ஸ்கில்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இந்த வண்டியை ஓட்டுறதுல கிடைக்கிற என்ஜாய்மெண்ட் வேற எந்த வண்டியிலுமே சத்தியமா கிடைக்காதுங்க. ஆனா ஜென்ரலா வண்டியை வச்சு சீன் போடுற யாரா இருந்தாலும் உங்க பப்ப இதுல வேக வைக்காதீங்க. இந்த வண்டியோட வீல் பேஸ் எவ்வளவு சின்னதா இருக்கோ அந்த அளவுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால இந்த வண்டி நீங்க திருப்பும் போது இந்த வண்டியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வீல் பேஸை விட்டு வெளியே வந்து குவாடு குப்பரிச்சு ஓடுறதுக்கான வாய்ப்பு ஏகபோகமா இருக்கும். இந்த வண்டியில அல்ட்ரா ஸ்ப்ரிங்கி சஸ்பென்ஷன் உண்டு. சோ பெரிய ஜம்ப் பண்ணும்போது அதோடைய இம்பாக்டை இதால அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. வண்டி லேண்ட் ஆகும் போது அதனால ஏற்படுற இம்பாக்ட் அந்த ஸ்ப்ரிங்ல ஸ்டோர் ஆகுது. அப்சர்வ் ஆன எனர்ஜி ரிட்டர்ன் ஆகும் போது வண்டி ஏர்லயே தண்டனக்கா. இதை பத்தி ஏக் தோ தீன் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? நாம வாங்குற அடிக்கு ஆதாரமா இருக்கிற சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நாம எப்படி கண்ட்ரோல் பண்ணு தெரிஞ்சுக்கணும். நீங்க பதறாம சீட்ல ஒழுங்கா உட்காந்தீங்கனாலே உங்க உடம்போட எடையை வச்சு நீங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணிடலாம். பாத்தீங்கல்ல சீனு. ஆனா சப்ஜெக்டோட டர்னிங் பாயிண்ட் வண்டியை திருப்புறதுல தாண்டி இருக்குது. வண்டிக்கு முன்னாடி உங்க வெயிட் கொண்டு போனா உலாம இருக்கலாம். வண்டி வேகமா போகும்போது உடம்ப வச்சு கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் பரவாயில்ல நான் ஓட்டுவேன் அப்படின்னு நீங்க மல்லு கட்டி நின்னீங்கன்னா இவர மாதிரி நீங்களும் புல்லு கட்டி தின்ன வேண்டியதுதான். தேவையில்லாம அனாவசியமா பாலைவனத்துல வேலை வெட்டி விட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா திரும்பி போறதுக்கு வழி தெரியாம மணல் மேட்ட மண்டையால முட்டி கபாலத்தை கஷ்டப்படுத்திட்டாரு. இப்ப அவருக்கு வழியும் தெரியல, அவருக்கு யாரும் தெரியல. 45 டிகிரி ஸ்லோப்ல ஒரு ஸ்டாண்டர்ட் குவாடால டிரைவரே இல்லாம போக முடியும். ஆனா இவங்களோட ஸ்டூபிடிட்டிக்கு நிக்க வச்சு ஒரு கிராண்ட் சல்யூட் அடிக்கலாங்க. ஏன்னா நீங்க உட்கார்றதுனாலதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை ரொம்ப ப்ரிசைஸா பார்க்கணும். அதை ஒழுங்கா பார்க்காதனாலதான் நாம இந்த தமாஷா பார்த்துட்டு இருக்கோம். தம்பி உன் சிவப்பு குவாடு காட்டுல தனித்தவள் மாதிரி உருண்டு போகுதுப்பா, டாட்டா சொல்லு. இந்த மாதிரி மேட்ல ஓட்டும் போது உங்களோட பாடியை முன்னாடி கொண்டு போனதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை உங்க வீல் பேஸுக்குள்ள நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹலோ ஹலோ ஹலோ, நான் சொல்றது புரிஞ்சுக்கையா? வீல் பேஸுக்கு ஏதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கணும். நீ வீல் பேஸ் கடியில போக கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த ஹை சென்டர் ஆஃப் கிராவிட்டினால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுமா? அண்ட் ஐம் ஷூர் இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா இப்படி ஒரு தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும் இருக்கவே இருக்காதுங்க. குவாடு காத்துல பறக்கும் எந்த பேட் ஃபெல்லோ சொன்னான்னு தெரியல. அதை நம்பி காலாவதி ஆறதுக்கான வாய்ப்பை காத்துல பிடிக்க ட்ரை பண்ணி கேப்ல வந்தாரு. உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. ஆர்வ கோளாறுல தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா அவன் அறிவாளி ஆக முடியாது. இதுக்காகவாது எங்க ஷோவை பாரு. இதோட ஸ்ப்ரிங்கி சஸ்பென்ஷனை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புரியலன்னா இந்த மங்கி பண்றதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஜம்ப் பண்ணும்போது நீங்க நின்னுட்டு இருந்தீங்கன்னா உங்க கால்கள் சஸ்பென்ஷன் மாதிரி வேலை செய்யும். அந்த கேப்ல நீங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு உடம்ப முன்னாடி கொண்டு போகும். இது தெரியாம புழுதியை கிளப்பிட்டு குவாட ஓட்டுனீங்கன்னா புத்தூர் கட்டு போட்டு வீட்டுல தான் உட்காரணும். திருஷ்டிக்கு கட்டின எலுமிச்சை பழம் முன்னாடி இருக்கா இல்ல நீங்க வந்து செக் பண்ணா எப்படி? இந்நேரம் பழம் ஜூஸ் ஆயிருக்கும், கபாலம் சீஸ் ஆயிருக்கும்.